ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய மடம் ஒன்று இருந்தது. அந்த மடத்தில் ஆன்மீகத்தை வாழ்க்கையாக கொண்டு மாணவர்களும் துறவிகளும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் குழப்பத்தோடு புலம்பிக்கிட்ட அந்த மடத்தோட குருவை பார்க்க சென்றான் அந்த மடத்தோட கிருஷ்ணன் என்கின்ற மாணவன். குருவை பார்த்ததும் தயங்கிக்கிட்டு நிற்கிறான், என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். அதுக்கு குரு கிருஷ்ணாவை பார்த்ததும், என்ன கிருஷ்ணா, எதுவும் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு கிருஷ்ணா தயக்கத்தோட, இந்த மடத்தில் இருக்கிறதுக்கு பிடிக்கலை, எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு மடத்துக்கு நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே குரு, ஏன் என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணா, நம்ம மடத்தில் இருக்கிற துறவிகள் எல்லாரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவங்க இல்லை. என்கிட்ட எல்லாம் எப்போதும் ஒரு எதிர்மறையான வார்த்தையை வைத்து தான் பேசுகிறாங்க. ஏன் நேற்று கூட உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? நானும் அவங்கள மாதிரி ஆயிடுவேன்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னோடய ஆன்மீக பாதையில் இருந்து நான் தவறிடக்கூடாது. அதனால் தயவு செய்து இந்த மடத்திலிருந்து என்னை போக விடுங்க. நான் போய் சேரக்கூடிய இடமாவது இந்த மோசமான துறவிகள் மாதிரி இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். கிருஷ்ணன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னைய நான் வேறு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்காக ஒரே ஒரு காரியம் பண்ண முடியுமா, ஒரே ஒரு காரியம் அப்படின்னு கேட்குறாரு குரு. கண்டிப்பாக குரு, நான் உங்களுக்காக எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். கிருஷ்ணா ஒரு சின்ன கரண்டியில் தண்ணியை கோரிட்டு நம்ம மடத்தை அப்படியே சுற்றி வரணும். அப்படி சுற்றி வரும்போது அந்த கரண்டியில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே சிந்தக்கூடாது. அப்படி ஒரு வேளை நீ சிந்தாமல் வந்தேன்னா நீ கேட்டதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் குரு. குரு சொன்ன அடுத்த நிமிஷமே ஒரு கரண்டி எடுத்து தண்ணீர் கோரிட்டு ரொம்ப கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மடத்தை சுற்ற ஆரம்பிக்கிறான். கிருஷ்ணா மனசில் ரொம்ப சந்தோஷம். எப்படி நாம் இதை முடிக்க போகிறோம், இந்த மோசமான மடத்தை விட்டு போக போகிறோம் அப்படின்னு ரொம்ப கவனமாக ஒரு துளி கூட சிந்தாமல் அந்த மடத்தை அப்படியே சுற்றி வர்றான். இதை முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வேகமாக ஒரு சில மணி நேரம் கழித்து அந்த குருவை பார்க்க போகிறான். குருவை பார்த்து, குருவே, நான் இதை முடிச்சிட்டேன். நீங்கள் சொன்னபடியே தண்ணீர் ஒரு துளி கூட கீழே சிந்தாமல் மடத்தை சுற்றி வந்துட்டேன். இப்போ என்னை வேறு எந்த மடத்துக்கு அனுப்ப போகிறீங்க, எப்போ அனுப்ப போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். சரி கிருஷ்ணா, நான் உன்னைய அனுப்பி வைக்கிறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல மடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார் குரு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்கிறியா? அந்த சின்ன கரண்டியில் தண்ணியை கோரிட்டு அந்த மடத்தை சுற்றி வரும்போது எந்த துறவியாவது புரணி பேசுவதை நீ கண்டியா? என்னை பற்றி, உன்னை பற்றி எந்த துறவியாவது யாராவது எதிர்மறையாக பேசுனது உன் காதில் விழுந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு குரு. அதுக்கு கிருஷ்ணா, இல்லை குருவே, என்னோடய கவனம் முழுவதும் இந்த கரண்டியில் உள்ள தண்ணீர் கீழே சிந்தக்கூடாது அப்படிங்கிறதுல தான் இருந்தது. அதனால் என்னை சுற்றி என்ன நடக்கிறது கூட எனக்கு கவனத்தில் இல்லை. நான் அதுக்கான நேரமும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறான் கிருஷ்ணா. அதுக்கு குரு, பாத்தியா கிருஷ்ணா, உன்னோட கவனம் முழுவதும் உன்னோட குறிக்கோள் மேலே இருக்கும்போதோ அல்லது உன்னோட கவனம் முழுவதும் உன்னோட நோக்கத்தில் இருக்கும்போதோ இந்த எதிர்மறையான வார்த்தைகளை உனக்கு காது கொடுத்து கேட்கக்கூட நேரம் இருக்காது. இந்த உலகத்தில் நீ எங்கே போனாலும் இந்த எதிர்மறையான வார்த்தைகள் பேசுகிற மனிதர்களை நீ சந்திக்க நேரிடும். அந்த நேரத்தில் உன்னோட குறிக்கோளும் நோக்கமும் ரொம்ப பெருசாக இருந்து அதில் நீ கவனம் செலுத்தும் போது அந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்க உனக்கு நேரம் இருக்காது. அது வெறும் இரைச்சல் மட்டும்தான். உன் காதில் அதை கண்டுக்க உனக்கு நேரம் கூட இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆனால் நீ யாராக வேணாலும் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் எதிர்மறையான சிந்தனையுடைய மனிதர்கள் உங்கள் எல்லார் கூடவும் இருப்பாங்க. ஆனால் சில நேரம் நீங்கள் கூட அப்படித்தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எது சொன்னாலும் உன் தன்னம்பிக்கையை உடைக்கிற மாதிரி அது உன்னால் முடியாது. ஏன்பா, நீ காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்றியா, நீ கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றியா, நீ வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றியா, நீ ஐடி வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றியா, இப்படின்னு பல விதத்தில் நம்மளோட எண்ணங்களை உடைக்கிற மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளை பேசுகிறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்களோட கவனம் மொத்தமும் ஒரு குறிக்கோள் மேலே இருந்துச்சுன்னா, உங்களோட கவனம் மொத்தமும் உங்களோட நோக்கத்தில் இருந்துச்சுன்னா, வாழ்க்கையில் நீங்கள் உங்களை மட்டும் நம்பினா இந்த அப்பாவி மக்கள்கிட்ட இருந்து வர்ற வார்த்தைகள் வெறும் வார்த்தையாக மட்டும்தான் தெரியும். இது ஒரு சுயநலமான குணம் கிடையாது. கருத்து சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் அவங்களால என்ன முடியுமோ அதை வச்சு தான் பேசுவாங்க. அவங்களுக்கு உங்களோட பலம் தெரியாது. அது உங்கள் அம்மா அப்பாவாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய குறிக்கோள் இதுதான், என்னோடய நோக்கம் இதுதான் அப்படின்னு புரிய வைக்க நினைக்காதீங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். அது யாராக இருந்தாலும் செய்து காட்டுங்க. வார்த்தையை விட ரொம்ப சத்தமானது செயல். உங்களுடைய கவனம் முழுவதும் உங்கள் செயல் மேலே தான் இருக்கணும். எதிர்மறையாக பேசக்கூடியவங்க வார்த்தைகள் மீது நீ அக்கறை காட்டினீன்னா உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் கெட்டவங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களும் சில நேரங்களில் நல்லவங்க தான், நல்ல உள்ளங்களாக தான் இருப்பாங்க.
எதிர்மறையான வார்த்தைகளை மனதார எடுத்துக்கிறாதீங்க. கிருஷ்ணா மாதிரி இந்த இடத்திலிருந்து தப்பிச்சு அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா எதிர்மறையாக பேசக்கூடிய மனிதர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் எதிர்மறையாக பேசக்கூடிய மனிதர்கள், உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. கிருஷ்ணா மாதிரி நீ ஓடணும்னு நினைக்காத. என்னோட நோக்கம் இது மிக பெருசு. நான் சின்ன வயசுலேருந்து நிறைய எதிர்மறையான வார்த்தைகளை கேட்டுத்தான் வளர்ந்து இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய நினைப்பீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களை எதிர்மறையான வார்த்தைகளால் கொத்த நினைப்பார்கள், இல்லை கொத்திக்கிட்டு இருப்பாங்க. அது வெறும் இரைச்சல் அப்படிங்கிறதுல மனசுல வச்சுக்கிறோங்க. அடுத்தவங்க கிட்டேருந்து வர்ற வார்த்தை அது நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை. நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறது நம்மளோட மனசு மட்டும்தான். நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்தை நினச்சி, அந்த வார்த்தையை நினச்சி நாம் வருத்தப்படவே கூடாது. இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம காதில் விழாது. கட்டுப்பாட்டில் இருக்கிறது நம்ம மனசு தான். அதை சரியாக வச்சுக்கிட்டாவே இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம காதிலே விழாது. இந்த மோசமான சூழ்நிலையில் நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த இடத்துல நீங்கள் சந்தோஷமாக இருக்க பழகியாச்சுன்னா இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு நீங்கள் போனாலும் சந்தோஷமாக இருப்பீங்க. பக்கத்து வீட்டில் கார் வாங்கியாச்சா? உங்கள் கூட படித்தவங்க நல்ல நிலைமையில் இருக்கிறார்களா? நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஒரு குடிசையை கட்ட ரொம்ப நாள் எடுக்க போவதில்லை. ஆனால் ஒரு அரண்மனையை கட்ட பல மாதங்கள் ஆகும். நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறது அரண்மனைன்னு நினச்சிக்கோங்க. உங்களோட கவனம் மொத்தமாக அந்த அரண்மனை மேலே தான் இருக்கணும். அற்ப விஷயத்துக்காண்டி உங்களோட சந்தோஷத்தையும் உங்களையும் இழந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.